விதிமுறைகளை மீறி சுங்கச்சாவடிகள் செயல்படுவதாக புகார் தெரிவித்து சோழிங்கநல்லூரில் திமுகவினர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஈவேரா. அவரிடம் பேசலாம். ஈவேரா, தற்பொழுது சோழிங்கநல்லூரில் திமுக மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்து சொல்லுங்க. என்ன மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? நிலவரம் என்ன? விதிகளை மீறி செயல்படும் சுங்கச்சாவடிகளில் பல மக்கள் பணத்தை வீணாக உறிஞ்சி குடிக்கும் கொடிய நிலையை நெருஞ்சி முள்ளாய் மக்களின் நெஞ்சங்களில் குத்திய காரணமாகவே இப்படிப்பட்ட கூட்டம் இங்கு கூடியுள்ளது. மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஒருவரும் அவரது ஒரே மகளான கல்லூரி மாணவியும் இருசக்கர வாகனத்தில் மதுரவாயில் அருகே சென்றபோது அந்த பள்ளம் ஒன்று இருந்து அது தண்ணீர் மூடியிருந்தது தெரியாமல் விபத்தில் சிக்கி இருவரும் உயிரிழந்தனர். இது குறித்து ஒரு கண்டன கருத்தை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருந்தது. அதாவது மதுரவாயல் மற்றும் வாலாஜா சாலை வரையில் உள்ள பாதையில் ஏன் இப்படி மோசமாக உள்ளன, எப்படி இது இந்த நிலைமையில் இருக்கிறது, எவ்வாறு இதனை சரி செய்வது, ஏன் இப்படி உள்ளது எனும் அடிப்படையில் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மானுமெண்டல் ஆஃப் ரோட்ஸ் எனும் அடிப்படையில் சில கருத்தை அதிருப்தியாக வெளியிட்டிருந்தது. இந்த கண்டன கருத்தை அடிப்படையாக வைத்து சென்னை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சென்னை மேயருமான மா சுப்பிரமணியம் நேற்று பேட்டி ஒன்றை அளித்திருந்தனர். அந்த பேட்டியின் விளைவாகவே இப்படிப்பட்ட கூட்டமானது ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இங்கு திரண்டுள்ளார்கள். இந்த ஆர்ப்பாட்டமானது சென்னை சோழிங்கநல்லூர் அருகே இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையும் மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலையும் சந்திக்கக்கூடிய கலைஞர் தெருவில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் மிக பெரும் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. சென்னை, போரூர், பெருங்குடி, துறைப்பாக்கம், அக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுங்கச்சாவடிகள் மூலம் மக்களிடம் சுரண்டும் அவலம் நீடித்து வருவதாகவும் இதற்கு நிலையான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் எனும் அடிப்படையிலும் தமிழக அரசின் தலையில் இடிக்கும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் தலைமையிலேயே திமுகவினர் அரங்கேற்றியுள்ளார்கள். சென்னை சோழங்கநல்லூருக்கு அருகே இருக்கும் அக்கரை என்ற இடத்தில் உள்ள கலைஞர் சாலையில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டமானது ஆர்ப்பரிப்புடன் தொடங்கியுள்ளது. ஏனென்றால் பல சுங்கச்சாவடிகள் விதிகளுக்கு புறம்பாக நடத்தப்பட்டு வசூல் வேட்டை என்பது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுவதாகவும் அப்படிப்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரியும் இந்த ஆண்டு துவக்கத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் நெடுஞ்சாலைத்துறை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் மனு ஒன்றை அளித்திருந்தார். அதற்கு பதிலளித்த கட்கரி, தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகளில் பிரச்சனை இருந்தால்தான் நாங்கள் சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் என்றும், மாநிலங்களின் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடியில் இருந்தால் அது பற்றி முதலமைச்சரிடம்தான் புகார் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தாராம். இதையடுத்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமும் இது குறித்து மனு அன்று அளிக்கப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கூட மத்திய அரசு வகுத்துள்ள வரைமுறைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் புறம்பாக செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை சோழங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் நேரடியாக வைத்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன. மேலும் மத்திய சட்ட விதிகளுக்கு புறம்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் மத்திய சென்னை நாடாளுமன்ற திமுக உறுப்பினருமான தயாநிதி மாறன் கடந்த மாதம் கடிதம் ஒன்றை தகவலாக அனுப்பியிருந்த விஷயத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு புகார் அளித்து 10 மாதங்களுக்கு மேலாக நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை தொடர்ந்து தற்போது போராட்டமானது பூகம்பமாக புறப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், டோன்ட் வாண்ட் டோல்கேட் என்னும் ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. இது உலக அளவிலும் ட்ரெண்ட் ஆகும் என்ற எதிர்பார்ப்பும் இங்கே நிலவுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இந்த அக்கரை சுங்கச்சாவடி அருகே பொதுநல சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இருசக்கர வாகன இயக்கிகள் மற்றும் திமுக செயல் வீரர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் இங்கே படையென திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறனும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் கலாநிதி வீராசாமி ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், வாகை சந்திரசேகர், திமுகவின் மூத்த முன்னோடிகள் பலரும் முன்னெடுத்து முனைப்பு காட்டியுள்ள இந்த போராட்டமானது நடைபெறும் இடம் அக்கரை. இந்த போராட்டமோ பொதுமக்கள் நலன் சார்ந்த அக்கரை. ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ஈவேரா, சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.